ஹாய்மா. இன்னைக்கு நம்ம வந்து 89வது எபிசோட்ல இருந்து முடிச்சுட்டு நம்ம டைரக்டா அப்படியே 112வது எபிசோடுக்கு போக போகிறோம். இந்த நரிட்டோ ஷிப்புடன் தமிழ் எபிசோடுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டை இன்னும் தொடர்ந்து கொடுங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்க. நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஒரு லைக் மட்டும்தான். அது எங்களோட ஹாப்பினஸ்க்காண்டி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அவனுக்கு ஏதோ உடம்பு முடிய போகுது போல. வேற நீ வேற உடலுக்கு அவன் வந்து செட் ஆகணும். அதே அதே இந்த நிலைமையில எனக்கு எந்த ஒரு விஷயத்தை பத்தி கவலை இல்லை. ஏன்னா கூடிய சீக்கிரத்துல எனக்கு ஒரு அதே புது உடல்ல மாற்றம் இல்லை. அது அவனுடைய உடல். அதுக்கு அவ ஏதோ ஹெல்ப் பண்ணுவா போல அவங்களுக்கு. இங்க என்ன பண்றாங்க? இவதான் அந்த பொண்ணு உரைச்சி சொன்னேன்ல, இவதான் போல. நைட் என்ன பண்றேன்? நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குதான். இது யாரு? அவதானா? ஆமா, நினைச்சு பாக்குறேன். நீ ரிப்போர்ட் முடிச்சிட்டியா? ஒரு புகை மூட்டம் உருவாக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் 3 டேல்ஸ் தானே அந்த ஸ்குவாட் சொல்றாங்க. அதுல மாட்டணும்னா இல்யூஷன் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கா? அப்படியே விஷயம் எனக்கு தெரியும். இது யாரு தெரியுதா? அது யாரு? அவன் டெய்லரா? இங்கிட்டு வந்துட்டேன். ஆமா, அதே அவன் உயிரோட தானே இருக்கேன். ஆனா கக்காசிக்கு தெரியுமான்னு தெரியலையே. இதான் இருக்கேன்ல, 2 கையும் இல்லாம. ஆமா ஆமா. யாரு? டோபியாங்க அது. இந்த மோதிரத்தை கூட திருடிட்டு இருக்கேன்ல. டோபி தலையிட மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இத நான் எதிர்பார்க்கல. எது எப்படியோ இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வர போறது இல்ல தானே. நமக்கு கொடுத்த வேலையை செவ்வனே முடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். எனக்கெல்லாம் ஆர்டர் போடுற அளவுக்கு உனக்கு வயசு பார்த்தா டோபி அந்த மோதிரத்தை திருடிட்டு வருவான்ல. ஆமா குருவி. அந்த ஹாலுசினேஷன் ஏற்படுத்துற ஃபாக பத்தி அவங்க சொன்னது ஞாபகம் இருக்கா உனக்கு? இந்த பறந்துட்டேன் போல. அவ்வளவுதான். பறவையிலே பறந்துட்டு தெரியாம பாரு. அவங்க ஐயோ ஒண்ணுல அன்னைக்கு அது தப்பிச்சிட்டேன்ல. யாரு நாளைக்கு 3 டேல்ஸ் தேடி இந்த மொத்த ஏரியையும் சுத்தி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. அந்த 3 டேல்ஸ் தேடுறாங்க. நான் தேடுறதுக்கு பதிலா அதுவே என்ன தேடி வந்தா எனக்கு அள்ளி வீசுறேன். மீன் மாதிரி ஏதோ ஒரு இது மாதிரி அள்ளி வீசுறாங்க. அதத்தான் இது போய் தேடுதுலோ. அந்த இது வண்டு அது மேல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அது கீழே போய் வெடிக்க வச்சுது எல்லாத்தையும். வெடிச்சா மேல வருவான்னு நினைக்கிறேன். அந்த மீனா அது? ஆமையா? அது என்ன புதுசா இருக்கு? ஆமா, இதே 3 டேல்ஸ் போல. அவ்வளவு இதையும் தூக்கிட்டு போயிடுவாங்க போல. 3 டேல்ஸ் 2 டேல்ஸ் தூக்கிட்டு போனது மாதிரி இதை எடுத்துருவாங்க போல இருக்கு. அதுல இருக்கிற பவர் அப்புறம் ஒரு காமெடி பேச இவன் போய் விட்டுருக்காங்க இல்லைங்க. அது விரட்டி எடுக்குது. பாவத்தை அவன் என்ன உருவம் மாதிரி தெரியலையே. என்ன உருவம் அது எனக்கும் தெரியலங்க. அது வெளியில வந்தாலும் போச்சு. டோபி செத்தேன் இன்னைக்கு. அந்த தூக்கிட்டு போயிருச்சு. ஆனா 3 வால் இருக்கு. என்னன்னு தெரியல. ஆமையா? டாடாக்ஸ் அது. சரி இப்ப அவன் தூக்கிட்டு போயிட்டு விட்டுட்டு போயிட்டேன். எங்க விட்டு போயிருக்கேன்? அவன் தான் சுத்தி வரான்ல. இல்ல இழுத்துட்டு போயிருச்ச. அவன் காப்பாத்திடுவேன் ட்ரெயிலரா. வந்துட்டேன்ல பாவம் போட்டு வெடிக்க வச்சு மேல கூப்பிட்டு வந்துட்டேன்ல. பாட்டி தகவல் வந்துருச்சா?
யாரா அது? இது அவளோட ஒரு அத்தை. வழியா எல்லாரும் சேஃபா லேண்ட் ஆஃப் ஃபயருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. நல்ல விஷயம். நல்ல வேலை பண்ண கட்சோயோ. சரி. இப்ப நீயும் கிளம்பலாம். சரி. சரி. பாட்டிக்கு வேலை கடுமையான வேலையா இருக்கும் போல. யார்கிட்ட? வெற்றி. டோபிக்கு வெற்றி. நீ அத பாத்தியா? என் ஜுட்சுவை வச்சு அந்த பெரிய ஆமை அதுக்கே தெரியாம எப்படி போட்டுதுன்னு பாத்தியா? ஏன் போய் இத காலி பண்ண அதத்தே. எனக்கு நம்பிக்கை வரல. இது எப்படியோ அகாட்ஸ்கில எனக்கு கொடுத்த அசைன்மென்ட் அவங்கள அசிங்கப்படுத்தாம செஞ்சு. எவனே முடிச்சிட்டானா? இல்ல எனக்கு அப்படி தோணல. இத 3 டைல்ஸ் தோக்கடிச்சது நீ இல்ல என்னோட ப்ளே தான் தெரியும். ஒத்துக்க மாட்டீங்க. நீங்களுக்குள்ள போட்டியா இருக்கு. எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தன் போட்டி தாங்க இருக்கு. போட்டியாட்டா இருக்கு. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா இருக்கேன். தொண பேசிட்டு இருக்காம கொஞ்சம் கூலா நடந்துக்க. அகாட்ஸ்கினா இப்படி இருக்கணும். கெத்தா நடந்துக்கலனா உன்னை வெத்த இவன் முகத்தை காட்ட மாட்டாங்களோ? கேட்டுக்கோ. கலங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா? சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி அத நம்ம கூலா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அதாவது நோகாம அடுத்தவன கோத்து விட்டு நீங்க நேம் மைண்ட் போயிடுவீங்க. இதுதான் உனக்கு ஒண்ணு. இந்த வாய் மாதிரி. ஆமா. நான் சும்மா எப்படி அக்காசுக்கில இவனை காமெடியை எடுத்து காமெடி பீஸ் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களோட வேலையை முடிச்சிருக்கணுமே. ஆண்டு ஆமா ஆனா எதுக்கும் இப்போதைக்கு கடைசி ரிப்போர்ட் இல்ல அது போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆமா இதாத்தையும் கத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த 3 டைல்ஸ்க்கு ஒரு ஜிஞ்சருக்கு ஹோஸ்ட் இல்லங்கறதால தான் உன்னால தோக்கடிக்க முடிஞ்சது. செஞ்சுரிக்கு இல்லைன்றாங்க இருக்கு. அத பயன்படுத்துற புத்தி அதுக்கு இல்ல. இவனை தண்ணிக்குள்ளே போட்டு போயிட்டானோ? ஆமா உயிர் இருக்கா இல்லையா டோபி? உன்னை நான் கூலா இருக்க சொன்ன டோபி சத்த போட மாதிரி இருக்க சொன்னேன். நான் உன்கிட்ட தான் பேசுறேன். இப்பதான் மேலதான் தூங்கிட்டு வரேன். மூஞ்சிய காலமே உனக்கு. அதுலதான் அது மேல படுத்திருக்கேன். இப்படியே தூங்கிட்டு இருந்தா உன்னை ஐயா போச்சு அடிச்சு தூக்கி போட்டு விட்டேன். அடேங்க அப்பா பல வருஷம் கழிச்சு திரும்ப வந்த மாதிரியே இருக்கு. அதாவது எல்லா கேங்கும் மொத்தமா வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கிராயா மாதிரி எல்லாம் நருட்டோ கொஞ்சம் இரு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. யுகிமாருவை நினைச்சு அவ்வளவு கவலைப்பட்ட. ஆனா அவன் காணாம போனதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டியே. அவனுக்கு ஒண்ணும் சரியா ஆயிருக்காது. முக்கியமா அது மட்டும் இல்ல அவன் போன இடத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆயிருக்கும். நீ என்ன சொல்ற? ஜிராயா சென்சை சொன்னது ஒரு விதத்துல கண்டிப்பா சரிதான். நம்மள பத்தி யார் ஒருத்தர் அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதுதான் நம்மளுடைய வீடு. அந்த ஒருத்தரை பத்தி நாம யோசிச்சுக்கிட்டே இருந்தா கூடிய சீக்கிரம் கண்டிப்பா அவங்க ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கு. இது யுகிமாரு கிட்ட இருந்ததாச்சே. என்ன பொறுத்த வரைக்கும் நாம ஒருத்தரை பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் சாஸ்கேவும் திரும்ப வர்றதுக்கு அவனுக்குன்னு அது சொந்த அதே சிந்தனையில இருக்கணும். வேற மைண்ட் மாறக்கூடாது. அவன் வீடு கட்ட போறானா சாஸ்கி. வீடா? அவன் திரும்பி வந்தவொடனே என்னமோ இது மாதிரி வச்சிருக்கிறேன். அது அந்த வயிற மாதிரி த்ரில்லர்ல கொடுத்தது போல. 112வது எபிசோட்ல வந்து காமெடியா இருக்கு. எப்படின்னா அந்த டோபி கூடவும் டெய்லரா கூடவும் செம்ம காமெடி. ஏன்னா டோபி எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. வர வர நம்ம அவனோட ஸ்டோரி பார்த்தாதான் நம்மளுக்கு அவனை பத்தினது எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அக்காசுக்கில ஆனா எப்படி எல்லாருமே டேலண்டானதான் எடுக்கிறான். இவன் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு பொத்து பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கான். ஆனா இவனை எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வர்ற எபிசோட்ல பார்க்க போறோம். அந்த 3 டைல்ஸ் அந்த 3 டைல்ஸையும் பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து எப்படின்னா 1 பிடிச்சிட்டாங்க, 2 பிடிச்சிட்டாங்க, 3யும் பிடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம நருட்டோ வந்து சாஸ்கேயை சந்திக்க போறானா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போறோம்.